In Romans chapter 3, ரோமர் 3ஆம் அதிகாரம் it describes the condition of the whole world. முழு உலகத்தினுடைய நிலைமையை அங்கே விவரித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Many things are mentioned in verses 10 to 18. 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை பல காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The description of the evil of the world is found in Romans 3:10 to 18. இந்த உலகத்தினுடைய தீமையினுடைய விவரத்தை ரோமர் 3ஆம் அதிகாரம் 10லிருந்து 18 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். If you read it, you can understand. நீங்கள் அதை வாசித்தால் விளங்கிக் கொள்வீர்கள். And the last thing mentioned in verse 18 is there is no fear of God before their eyes. அந்த பட்டியலிலே கடைசியே சொல்லப்பட்ட விஷயம் 18ஆம் அதிகாரத்திலே அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. So if you are born again, you should be the opposite of that. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாய் இருந்தால் இதற்கு நேர் எதிர்மாறாய் இருக்க வேண்டும். That means just like light is the opposite of darkness. எப்படி ஒளி இருளுக்கு நேர்மாறானதா இருக்கிறதோ, everything written in verses 10 to 18 yours should be the opposite of that. 10லிருந்து 18 வசனங்கள் எழுதப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாக உங்களுடைய காரியம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் மனம் திரும்பினவர்கள் என்று அர்த்தம். For example, உதாரணமாக it says there is nobody who does good, verse 12. 12ஆம் வசனத்திலே நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. You must be the opposite of that you always do good. அதற்கு நேர் எதிராக நீங்கள் இருக்க வேண்டும், எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Verse 13, with their tongues they deceive others, you must be the opposite, you never deceive anybody. தங்கள் நாவினாலே வஞ்சனை செய்கிறார்கள் என்று 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் இருக்க வேண்டிய விதம் நாவினாலே ஒருவரையும் வஞ்சிக்காதவர்கள். Their mouth is full of cursing and bitterness, verse 14. Your mouth must always be full of thankfulness and praise. அவருடைய வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, உங்களுடைய வாய் எப்பொழுதும் நன்றி அறிதலினாலும் துதியினாலும் நிரம்பி இருக்க வேண்டும். Verse 17, the path of peace they have not known, you must always pursue the path of peace. சமாதான வழியை அவர்கள் அறியார்கள் என்று 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எப்பொழுதுமே நீங்கள் சமாதான வழியை தொடர்களாய் இருக்க வேண்டும். So if you want to know how a Christian should live in this evil world, இந்த பொல்லாத உலகத்திலே ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் என்று நீங்கள் அறிய விரும்பினால், read Romans 3 verse 10 to 18. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10லிருந்து 18 வசனங்கள் வரை வாசியுங்கள். Say, Lord, I must be the opposite of every one of those verses. ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு வசனத்தில் எழுதப்பட்டதற்கு எதிராக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். Verse 11, if there's nobody who seeks after God, I must be always seeking after God. தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொன்னால் நான் எப்பொழுதும் தேவனை தேடுகிறவனாய் இருக்க வேண்டும். And if there is no fear of God in their eyes, verse 18, I must always live in the fear of God. கண்களுக்கு முன்பாக அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை என்று சொன்னால் நான் எப்பொழுதும் தெய்வ பயமுள்ளவனாய் இருக்க வேண்டும். Job was one like that. யோபு அப்படிப்பட்டவர்களில் ஒருவராய் இருந்தார். How do I know whether I fear God or not? நான் தேவனுக்கு பயப்படுகிறேனா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? I want to help you to understand this. இதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன். Here is a very important verse in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை உண்டு. 1 Samuel, 1 சாமுவேல் chapter 16, 16ஆம் அதிகாரம் and verse 7. 7ஆம் வசனம். Here it says, 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறோம். in the last part, கடைசி பகுதி, God does not see as man sees. மனிதன் பார்க்கிற பிரகாரமாய் கர்த்தர் பார்க்கிறதில்லை. That's the first thing you must understand. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் காரியம். God does not see you the way man sees you. மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் உங்களை பார்ப்பதில்லை. Because man looks at your outside, God looks at your heart. மனுஷன் உங்கள் புற தோற்றத்தை பார்க்கிறான், தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். Man looks at how you are behaving when they see you on the outside. மனுஷன் நீங்கள் அவர்களை பார்க்கும்போது எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். But God is looking at how you are inside. ஆனால் உள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை தேவன் பார்க்கிறார். Just like when you drink tea or anything in a cup, you are more concerned that the inside of the cup should be clean than the outside. நீங்கள் தேநீர் பருகும் பொழுது அந்த கோப்பையினுடைய வெளிப்புறத்தை காட்டிலும் உள்புறம் சுத்தமாய் இருக்கிறதா என்பதிலே தான் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள். I don't mind if a cup has got a little dirt on the outside. அந்த கோப்பையிலே புறத்திலே ஏதாவது அழுக்கு ஒட்டி கொண்டிருந்தால் அதை குறித்து நான் பொறுப்படுத்த மாட்டேன். I can drink from it. நான் அதிலே குடிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். Inside must be clean. ஆனால் உள்புறம் சுத்தமாய் இருக்க வேண்டும். We are so careful about that. நாம் இந்த விஷயத்திலே கவனமுள்ளவர்களாய் இருக்கிறோம். It is exactly the same with God. இதே விதமாக தான் தேவன் பார்க்கிறார். We are like a vessel from which God wants to drink. தேவன் பருகக்கூடிய ஒரு பானத்தை பருகக்கூடிய ஒரு கோப்பையாக நாம் இருக்கிறோம். We offer praise to God. நாம் தேவனுக்கு துதியை ஏறெடுக்கிறோம். We offer prayer to God. நாம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். We are giving something to God. நாம் தேவனுக்கு ஒன்றை கொடுக்கிறோம். In a cup, ஒரு கோப்பையிலே கொடுக்கிறோம். The inside must be clean. அங்கே உள்ளே சுத்தமாய் இருக்க வேண்டும். Just like you will not drink from a cup which is dirty on the inside. உள்ளே அசுத்தமாய் இருக்கக்கூடிய ஒரு கோப்பையிலே நீங்கள் தேநீர் பருக மாட்டீர்கள். However wonderful Christian you think you are, if
if you are dirty on the inside, God will not accept what you say. நீங்கள் எவ்வளவு நான் நல்ல கிறிஸ்தவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் உள்ளே அழுக்கு இருந்தது என்று சொன்னால், அசுத்தம் இருக்கிறது என்று சொன்னால் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். So when we fear God, we are more careful about the inside than the outside. நாம் தேவனுக்கு பயப்படுவோமானால் வெளிப்புறத்தை காட்டிலும் உள்புறத்தை குறித்து அதிக கவனம் உள்ளவர்களாய் இருப்போம். See Psalm 66 verse 18. சங்கீதம் 66:18 பாருங்கள். It's a very important verse in relation to answer to prayer. ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. If I regard sin in my heart, the Lord will not hear me. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். Many times I have said that prayer is like making a phone call to God. அநேக சமயத்திலே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறது என்னவென்றால், ஜெபம் என்பது தேவனிடத்திலே ஒரு தொலைபேசியிலே பேசுவது போல. In the days when these psalms were written, there were no telephones. இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்ட பொழுதெல்லாம் தொலைபேசி இல்லை. But I would say prayer is like making a phone call to God. தொலைபேசியிலே தேவனிடத்திலே பேசுவது போலதான் ஜெபம். I dial a number. நான் ஒரு எண்ணிலே டயல் செய்கிறேன். And when I dial a number, I want to speak to a particular person. நான் போனை டயல் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபரிடத்திலே பேச விரும்புகிறேன். So prayer is like making a phone call to God. ஆகவே ஜெபம் என்பது தேவனை நோக்கி செய்யக்கூடிய ஒரு போன் கால். And like in a cell phone, you can see who is calling. நீங்கள் அலைபேசியிலே யார் உங்களை அழைக்கிறார் என்பதை பார்க்க முடியும். And sometimes you may say, I don't want to speak to that person. ஆகவே அங்க அழைக்கக்கூடிய நபரை நீங்கள் உங்கள் மொபைல் போன்ல பார்க்கும் பொழுதே இவரிடத்திலே பேசுவதற்கு எனக்கு மனமில்லை என்று சொல்கிறீர்கள். Because every time he speaks to me, he is gossiping about somebody. ஒவ்வொரு முறையும் அவர் போன்ல என்னோடு கூட பேசும்பொழுது யாரை குறித்தாவது புறங்கூறி கொண்டே இருக்கிறார். I don't want to hear that. நான் ஏதை கேட்க வேண்டும்? Or he is always trying to make a fight. அல்லது எப்பொழுது போனை எடுத்தாலும் அதிலே சண்டை போடுகிறார். So I don't want to listen to him. ஆகவே அவருக்கு செவி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. God also, தேவனும் கூட, when you make a phone call to him, அவருக்கு நீங்கள் ஒரு தொலைபேசியில் அழைப்பு கொடுக்கும் பொழுது, he says, oh, it is this person. ஓ, இந்த நபரா? He has got sin in his heart. இவருடைய உள்ளத்திலே பாவம் இருக்கிறது. I will not even pick up the phone. நான் அந்த தொலைபேசியை எடுக்க கூட மாட்டேன். Do you know that millions of prayers God does not even listen? மில்லியன் கணக்கான ஜெபங்களுக்கு தேவன் செவி கொடுக்க கூட இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? Because they've got sin in their heart. ஏனென்றால் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே பாவம் இருக்கிறது. I want to say to all of you in Jesus name, இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். if there is one sin in your life that you have not confessed to God, நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கை செய்யாத ஒரு பாவம் உங்கள் உள்ளத்தில் இருந்தாலும் கூட, which you know, உங்களுக்கு பாவம் என்று அறிந்திருந்தோம், if you don't know, God will overlook it. அது பாவம் என்று உங்களுக்கு அறியாத பட்சத்திலே தேவன் அதை கண்டும் காணாதவர் போல இருப்பார். God overlooks the times of ignorance and also the areas of ignorance. அறியாமையின் காலங்களையும் அறியாமையின் பகுதிகளையும் குறித்து தேவன் காணாதவர் போல இருக்கிறார். Many areas in your life you don't know that you are sinning, God will overlook it. உங்களுடைய வாழ்க்கையில பல பகுதிகளில் நீங்கள் காணாதவர்களாக இருக்கிறீர்கள், அதை தேவன் காணாதவர் போல இருப்பார். If there is a sin that you know, ஆனால் பாவம் என்று அறிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குமே, for example, உதாரணமாக, you have not forgiven somebody, நீங்கள் இன்னும் ஒருவரை மன்னிக்கவில்லை, nobody knows that on the outside. யாருக்குமே வெளியே பார்க்கும் பொழுது தெரிவதில்லை. I look at you now, நான் உங்களை பார்க்கிறேன், everybody here looks very holy. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது பரிசுத்தவானை போல காணப்படுகிறீர்கள். I cannot see one sinful face here. இங்கே பார்க்கும் பொழுது பாவம் நிறைந்த ஒரு முகத்தை கூட நான் பார்க்க முடியவில்லை. These are some of the holiest people in the world sitting here. இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக நேர்த்தியான பரிசுத்தவான்கள் தான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Because I look on the outward appearance. ஏனென்றால் உங்களுடைய வெளி தோற்றத்தை நான் பார்க்கிறேன். But if you want to see how God looks at you, ஆனால் தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்று நீங்கள் அறிய வேண்டுமானால், there could be many black hearts here. எவ்வளவோ கருப்பான இருதயங்கள் இங்கே இருக்கக்கூடும். My opinion of you is worthless. நான் உங்களை குறித்து வைத்திருக்கக்கூடிய அபிப்பிராயம் அதற்கு எந்த மதிப்பும் இல்லை. Your elders' opinion of you is worthless. உங்களை குறித்து மூப்பர்கள் வைத்திருக்கக்கூடிய அபிப்பிராயம் அதுவும் எதற்கு மதிப்பில்லை. What God thinks of you is all important. உங்களை குறித்து தேவன் என்ன எண்ணுகிறார் என்பதுவே முக்கியமானது. So if God sees sin in your heart, he will not even listen to your prayer. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை இருதயத்திலே பாவம் இருக்கிறதை தேவன் பார்த்தால் அவர் உங்களை ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். That is one of the reasons why your prayers are not answered. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கப்படவில்லை என்பதற்கு இது ஒரு காரணம்.
The second reason is you don't believe God will answer you. இரண்டாவது காரணம் தேவன் பதில் கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசியாமல் இருப்பது. James chapter 1 says that if you don't have faith you will get nothing from the Lord. யாக்கோபு 1 ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஒன்றையாயிலும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். So basically there are two reasons why God does not answer prayer. ஆகவே அடிப்படையாக தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காதிருப்பதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று, you got some unconfessed known sin in your life. அறிந்து அறிக்கை செய்யப்படாத பாவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. Second, you don't believe that God will hear you and answer you. இரண்டு, தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு கேட்டு பதில் கொடுப்பார் என்று உங்களுக்கு விசுவாசம் இல்லை. So ask yourself if these are the two reasons why you're not getting answers to prayer. ஆகவே ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதற்கு இந்த இரண்டு காரணங்கள் தான் மெய்யான காரணமா உங்கள் வாழ்க்கையிலே என்று ஆராய்ந்து பாருங்கள். Then you will know God is a God who answers prayer but he's not answering your prayer. அப்பொழுது தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், ஆனால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Why is he answering other people's prayer? ஏன் மற்றவர்களுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிறார்? So eliminate from your life sin and unbelief. ஆகவே பாவத்தையும் அவிசுவாசத்தையும் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கி விடுங்கள். Many prayers that people pray all night, God does not even listen. அநேக ஜெபங்கள், இரவு முழுதும் ஜெபிக்கக்கூடிய முழு இரவு ஜெபங்கள் தேவன் பதில் கொடுப்பதில்லை. If you don't forgive others, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காத பட்சத்தில் God will not listen to you. தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். Now when I look at you, I don't know whether you have forgiven others or not. நான் உங்களை பார்க்கும் பொழுது முகத்தோட்டத்திலே நீங்கள் மற்றவர்களை மன்னித்தீர்களா இல்லையா என்று எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. If you want to know what tremendous power there is in prayer, ஜெபத்திலே எவ்வளவு அபரிமிதமான வல்லமை இருக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால், tremendous power, அபரிமிதமான வல்லமை, I'll show you one verse. ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Matthew chapter 11. மத்தேயு 11 ஆம் அதிகாரம். Matthew 11. மத்தேயு 11 ஆம் அதிகாரம். Jesus was telling the disciples. சீஷர்களுக்கு இயேசு சொல்லுகிறார். You know, Jesus cursed a fig tree and the fig tree withered immediately. இயேசு அத்திமரத்தை சபித்தார், அது உடனடியாக அது பட்டு போயிற்று. And Peter said in 11:21, Rabbi, the fig tree you cursed is withered. 21 ஆம் வசனத்திலே பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, ரபி, நீங்கள் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. And Jesus said, have faith in God. I did that to help you to have faith in God. நீ தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கும்படியாக நான் இதை செய்தேன் என்று இயேசு சொல்கிறார். You know, some people say, why did Jesus curse that fig tree? ஏன் தேவன் இந்த அத்திமரத்தை சபித்தார் என்று சிலர் கேட்கிறார்கள். Because he wanted his disciples to see the power of faith in God. தேவனிடத்திலே இருக்கக்கூடிய விசுவாசத்தினுடைய வல்லமையை பார்க்கும்படியாக தேவன் செய்தார். Not because he was angry with the fig tree. அவர் அத்திமரத்திலே கோபமாக இருந்தபடினாலே அல்ல. He was willing to curse the fig tree to teach his disciples faith. சீஷர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக அவர் அந்த அத்திமரத்தை சபித்தார். So he said, have faith in God. ஆகவே தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் சொன்னார். What you can accomplish if you have faith in God. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தால் நீங்கள் என்னென்ன காரியங்களை சாதிக்கலாம் என்று மார்க் 11 ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். Verse 23, you say to this mountain be taken up and cast into the sea and you believe and it will happen. மார்க் என சுவிசேஷம் 16 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனம், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது சொன்னபடியே நடக்கும் என்று தான் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். What is the meaning of that? இதனுடைய அர்த்தம் என்ன? Jesus often spoke in picture language. இயேசு அடிக்கடி சித்திர பாஷையிலே பேசி இருக்கிறார். It's not speaking about a real mountain. உண்மையான மலையை குறித்து அவர் பேசுவதில்லை. What will I gain if I put the Himalaya mountain into the Bay of Bengal? இமாலய மலையை வங்காளவிருட கடலில் தள்ளினால் எனக்கு என்ன லாபம்? I will gain nothing. It will make it easier for the Chinese people to come into India. That's all. நான் ஒன்றும் ஆதாயம் பெற முடியாது. சீனா மக்களுக்கு எளிதாக இந்தியா தேசத்தை தாக்குவதற்கு ஒரு வழி செய்து கொடுத்தது போல இருக்கும். It's better the Himalaya mountains are there. ஆகவே இமாலய மலை அங்கே இருக்கட்டும். That is not what he's talking about. இயேசு அதை குறித்து இங்கே பேசுவதில்லை. He's talking about an obstacle in your way when you're trying to do the will of God. நீங்கள் தேவ சித்தத்தை செய்யும் அந்த வழியிலே இருக்கக்கூடிய ஒரு தடையை குறித்து இயேசு பேசுகிறார். It is like a big mountain. அது ஒரு பெரிய மலையை போல இருக்கிறது. There's something you know God wants you to do. ஒன்றை தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். There's a big mountain. அதை செய்வதற்கு தடையாக ஒரு பெரிய மலை நிற்கிறது. I remember when God called me to leave my job in the Navy 1964. நேவியிலே என்னுடைய வேலையை 1964 ஆம் வருஷத்திலே ராஜினாமா செய்ய தேவன் என்னை பணித்த பொழுது I was very simple minded. நான் மிகவும் எளிதான மனதையுடையவனாய் இருந்தேன். I knew that in the history of the Indian Navy no cadet entry officer has ever been released without doing 20 years of service. 20 ஆண்டுகள் பணி செய்யாதபடிக்கு எந்த ஒரு கேடட் ஆபீசர் அலுவலரும் ஒரு வேலையிலிருந்து விடுவிக்கப்படவில்லை. Because they have spent lakhs of rupees training us. ஏனென்றால் எங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு லட்சக்கணக்கான ரூபாயை அந்த நேவி செலவு செய்கிறது. And here I had finished only 5 years service and I was asking for release. இப்பொழுது 5 வருஷம் மட்டுமே பணி செய்துவிட்டு என்னை விடுவியுங்கள் என்று கேட்கிறேன். And the reason I gave was Jesus Christ has called me to serve him. நான் அங்கே கொடுத்த காரணம் இயேசு கிறிஸ்து என்னை ஊழியத்திற்கு செய்யும்படி அழைக்கிறார் என்று போட்டேன். I was so simple minded. I said of course God is sovereign, he will make them release me. நான் அவ்வளவு
எளிய மனதுடையவனாக இருந்தேன். இயேசு என்னை அழைக்கிறார் என்று சொன்னால் அவங்களை விடுவிக்க வேண்டும் என்று நான் நம்பினேன். I was surprised when they said no. அவர்கள் முடியாது என்று சொல்ல உடனே நான் ஆச்சரியப்பட்டேன். Rejected, you have to stay. அது தள்ளுபடி செய்தாகிவிட்டது, நீ தங்கிய வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். I was so surprised. I said, Lord, what does this mean? Aren't you sovereign? நான் அதிகமாக ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா, ஏன் இப்படி? Then the Lord taught me his ways. அப்பொழுது தேவன் தம்முடைய வழிகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார். When Moses told Pharaoh, let my people go to serve me. என்னுடைய ஜனங்கள் எனக்கு பணி செய்யும்படியாக போக விட வேண்டும் என்று தேவன் சொல்கிறார் என்று மோசே பார்வோனிடத்திலே கேட்டார். Pharaoh said no. பார்வோன் இல்லை என்று சொல்லிவிட்டார். And the Lord said to me, what did Moses do? அங்கே மோசே என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். Did Moses get discouraged? மோசே அதிரியப்பட்டாரா? Oh, he went back again and again. மீண்டுமாய் திரும்பி சென்றார். And so the Lord said, you got to go back again. ஆகவே தேவன் என்னை பார்த்து மீண்டுமாய் திரும்பி போக வேண்டும் என்று சொன்னார். It's wonderful when you get an answer from the Bible to your question. ஆகவே உங்களுடைய கேள்விகளுக்கு வேதத்திலிருந்து ஒரு பதில் கிடைக்குமானால் அற்புதமானது. This was really like a mountain because in the history of the Navy no officer was ever released like that. நேவி சரித்திரத்திலே எந்த அலுவலரும் 5 வருஷத்திலே விடுவிக்கப்பட்டு விட்டார் என்ற சரித்திரமே இல்லை. ஆகவே இது ஒரு பெரிய மலையை போல இருந்தது. Okay, I try again. நான் மீண்டுமாய் முயற்சிக்கட்டும். I have faith in God. நான் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறேன். Again I wrote. மீண்டுமாய் எழுதினேன். Jesus Christ has called me for his work. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், என்னை விடுவீங்கள். Rejected. No. மீண்டுமாய் தள்ளுபடி ஆகிவிட்டது, இல்லை என்று. I waited 3 months. 3 மாதம் காத்திருந்தேன். Again I wrote, Jesus Christ has called me for his work. மீண்டுமாய் எழுதுகிறேன், இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்துக்கு என்னை அழைக்கிறார். No reply for 2 years. 2 வருஷங்களுக்கு பதிலே வரவில்லை. I am waiting. காத்துக்கொண்டே இருக்கிறேன். And one day, ஒரு நாள் the mountain disappeared into the sea. அங்கே மலையானது கடலிலே தள்ளுண்டு போயிற்று. And I came out. நான் வெளியே வந்து விட்டேன். It was a real miracle அது ஒரு பெரிய அற்புதம். In the history of the Indian Navy till today, they never released anybody on those grounds that he came going out to do Christian work. கிறிஸ்தவ ஊழியத்தை செய்யும்படியாக வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக இது இன்று வரை நேவியிலே சரித்திரமே இல்லை. Before, in Egypt, God sent frogs and all types of things, but before all that happened to the Navy, God, they released me. எகிப்து தேசத்திலே பார்வோனிடத்திலே ஆண்டவர் பேன்களையும் தவளைகளையும் எல்லாம் அனுப்ப வேண்டியிருந்தது. ஆனால் இவையெல்லாம் நேவிக்கு அனுப்புவதற்கு முன்பதாகவே நேவி என்னை விடுவித்து விட்டது. That was a good thing. அது நல்லது. So what I'm saying is, I've experienced other situations also like that. ஆகவே இது போன்ற மற்ற சூழ்நிலைகளையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். Some big obstacle, பெரிய தடை that the devil has put, அங்கே பிசாசு வைத்த பெரிய தடை, hinder me from doing the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை தடை செய்ய முடியாத ஒரு தடை. You may face situations like that. நீங்களும் இது போன்ற சூழ்நிலைகளை சந்திக்கலாம். If your heart is clean, உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்குமானால், you fear God, தேவனுக்கு நீங்கள் பயப்படுவீர்களானால், you live before God, தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்வீர்களானால், you can move that mountain. நீங்கள் அந்த மலையை அசைக்க முடியும். That's why he said, ஆகவே தான் இங்கே சொல்கிறார், when you pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, verse 24, 24ஆம் வசனம், believe, விசுவாசியுங்கள். but not only believe, விசுவாசிப்பது மட்டுமல்ல, verse 25, 25ஆம் வசனம், forgive if you've got anything against anyone. ஒருவன் பேர் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் நீங்கள் அதை மன்னியுங்கள், தப்பிதங்களை மன்னியுங்கள். That is one of the biggest sins that is hindering God from answering your prayer. தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காதபடிக்கு அவரை தடை செய்யக்கூடிய பெரிய காரியம் நீங்கள் மன்னிக்காதிருப்பது. Whenever somebody comes to me, brother Zac, pray for my healing. எப்பொழுதெல்லாம் என்னிடத்திலே எனக்கு குணமாக முடியாது ஜெபியுங்கள் என்று யாராவது வந்து கேட்டால், I ask one question. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். Have you forgiven everybody? எல்லாவரையும் நீங்கள் மன்னித்து விட்டீர்களா? All those people who hurt you. உங்களுக்கு தீமை செய்த புண்படுத்தின எல்லாரையும். I'm not asking whether you have fellowship with them. அவர்களோடு கூட ஐக்கியம் இருக்கிறதா என்று கேட்கவில்லை. Jesus never had fellowship with the Pharisees. பரிசேயர்களோடு கூட இயேசு ஒரு காலம் ஐக்கியம் வைக்கவில்லை. But he forgave them. ஆனால் அவர்களை மன்னித்தார். So you may not have fellowship with many people. ஆகவே அநேகரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட முடியாமல் இருக்கலாம். There are many people who don't have fellowship with me, but I have forgiven them. என்னிடத்தில் ஐக்கியம் கொள்ளாத அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் ஐக்கியமா இருக்கவில்லை, ஆனால் அவர்கள் எல்லாரையும் நான் மன்னித்திருக்கிறேன். God has not commanded me to have fellowship with everybody. எல்லாரோடும் கூட ஐக்கியப்படுங்கள் என்று சொல்லி தேவன் எனக்கு கட்டளை கொடுக்கவில்லை. He has commanded me to forgive everybody. எல்லாரையும் மன்னிக்கும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறார். So no, you cannot see whether I have forgiven other people. மற்றவர்களை நான் மன்னித்து விட்டேனா இல்லை என்று உங்களாலே பார்க்க முடியாது. So if I only care for your opinion, ஆகவே உங்களுடைய அபிப்பிராயத்துக்கு மட்டுமே நான் கரிசனை கொள்வேனானால், I will keep unforgiveness in my heart. என்னுடைய உள்ளத்திலே மன்னிக்க முடியாத தன்மையை வைத்துக் கொண்டிருப்பேன். Oh, nobody can see it. It's okay. யாருமே என்னை பார்க்க முடியாது. Like that with some secret sinful habit. அங்கே அந்தரங்கத்திலே பாவங்கள், பழக்கங்கள்,
Do you have some secret sinful habit in your life உன்னுடைய வாழ்க்கையில அந்தரங்க பாவ பழக்க வழக்கங்கள் உண்டா? which you're very happy other people cannot see? மற்றவர்களை பார்க்க முடியவில்லை என்பதனாலே நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீர்களா? Do you watch dirty pictures on the computer? நீங்கள் கணினியிலே ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறவர்களா இருக்கிறீர்களா? And before you go there, do you look around to see if anybody is watching you? நீங்கள் அதை பார்ப்பதற்கு முன்பதாக யாரும் என்னை பார்த்து விட்டார்களா என்று சுற்றுமுற்றும் பார்க்கிறீர்களா? Then you don't fear God. அப்படியானால் நீங்கள் தேவனுக்கு பயப்படுவதில்லை. God cannot boast about you to Satan like he boasted about Job. யோபுவை குறித்து சாத்தானிடத்தில் பெருமையாய் பேசினது போல தேவன் உங்களை குறித்து சாத்தானிடத்தில் பேச முடியாது. Is there some unrighteousness in money matters in your private life? உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே பண விஷயத்திலே அநீதியான காரியம் இருக்குமானால் those are the ways by which God finds out whether you fear him or not. நீங்கள் அவருக்கு பயப்படுகிறீர்களா இல்லையா என்பதை இவ்விதமான விஷயங்களிலே தான் தேவன் கண்டுபிடிக்கிறார். How does God find out whether you fear him? நீங்கள் அவருக்கு பயப்படுகிறீர்களா இல்லையா என்று எப்படி தேவன் கண்டுபிடிக்கிறார்? By those areas in your life that other people cannot see. மற்ற மக்கள் பார்க்க கூடாத பகுதிகளிலே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? How did God know that Job feared God? யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று எப்படி தேவன் Not கண்டுபிடித்தார்? by what he did on the outside. வெளியே இருக்கக்கூடிய காரியங்களினாலே அல்ல. He helped the blind people and the poor people. That is all good. குருடர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்தார். அதெல்லாம் நல்லதுதான். But in his private life, ஆனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையிலே God saw how he turned his eyes away from looking at women unnecessarily. தேவையில்லாதபடிக்கு ஸ்திரீகளை பார்ப்பதிலிருந்து கண்களை விலக்கிக் கொண்டது எப்படி என்று தேவன் பார்த்தார். God பார்த்தார். saw many things in his private life, how he was righteous with money matters. அவன் அந்தரங்க வாழ்க்கையிலே பண விஷயங்களில் எப்படி இருந்தார் என்று தேவன் பார்த்தார். It's in your hidden life that God finds out whether you fear him or not. நீங்கள் அவருக்கு பயப்படுகிறீர்களா இல்லையா என்பதை உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை வைத்து தான் தேவன் எடை போடுகிறார். There are two secrets mentioned in the Old Testament பழைய ஏற்பாட்டிலே இரண்டு ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. to get riches and honor and life. வாழ்க்கையிலே ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வதற்குள்ள வழி. In the Old Testament they looked for earthly riches and honor and life. பழைய ஏற்பாட்டிலே பூமிக்குரிய ஐஸ்வரியங்களையும் கனத்தையும் அவர் எதிர்பார்த்தார்கள். Proverbs 22. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம். But the principle is true in the New Testament also. ஆனால் அந்த சித்தாந்தமானது புதிய ஏற்பாட்டு காலத்திலே உண்மையாக இருக்கிறது. Only thing we get spiritual riches, spiritual honor and spiritual life. ஒரே ஒரு வித்தியாசம், ஆவிக்குரிய கனம், ஆவிக்குரிய ஐஸ்வரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். Proverbs 22 verse 4. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The reward of humility and the fear of the Lord is riches and honor and life. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று நீதிமொழிகள் 22:4 வாசிக்கிறோம். So spiritually it is true today also. ஆவிக்குரிய ரீதியிலே இது இந்த வசனம் இன்றைக்கும் மெய்யா இருக்கிறது. If you want spiritual riches, உங்களுக்கு ஆவிக்குரிய ஐஸ்வரியம் வேண்டுமானால் and spiritual honor from God, தேவனிடத்திலிருந்து ஆவிக்குரிய கனம் and spiritual life, ஆவிக்குரிய ஜீவன், fear God. கர்த்தருக்கு பயப்படுங்கள். Humble yourself. நீங்களே தாழ்த்துங்கள். Why is it some believers have got more spiritual life than others? ஏன் ஒரு சில விசுவாசிகள் மற்றவர்களை காட்டிலும் அதிகமான ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள்? Why does God honor some believers more than he honors other believers? ஏன் தேவன் ஒரு சில விசுவாசிகளை மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக கனப்படுத்துகிறார்? Why does he make some believers spiritually so rich like Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை போல ஏன் ஒரு சில விசுவாசிகளை தேவன் ஐஸ்வரியமுள்ளவர்களாய் மாற்றுகிறார்? ஆவிக்குரிய ரீதியிலே others are spiritually like beggars. மற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிச்சைக்காரர்களை போல இருக்கிறார்கள். I'll tell you. நான் சொல்லுகிறேன், fear of God and humility. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் தாழ்மையும். That is how we can get God's best. இப்படித்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் வாழ வேண்டியது. And the two go together. இரண்டும் ஒன்றுக்கொன்று Because இணைந்து செல்கிறது. if you are really humble உண்மையாலுமே நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் இருந்தால் தேவனுக்கு முன்பாக you will care more for his opinion than man's opinion. மனிதனுடைய அபிப்பிராயத்தை காட்டிலும் கர்த்தருடைய அபிப்பிராயம் என்ன என்பதை குறித்தே அதிக சிந்தை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். So that is what God saw in Job. இதைத்தான் யோபுவிலே தேவன் பார்த்தார். And that is written in the first book of the Bible. இது வேதத்தின் முதல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. That means God has brought great value for those who fear him. அவருக்கு பயப்படக்கூடியவர்களுக்கு தேவன் அதிக மதிப்பை கொடுக்கிறார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, I pray that everyone here will fear you. அங்கே ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உமக்கு பயப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Everyone will choose the way of humility. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தாழ்மையின் வழியை தேர்ந்தெடுப்பார்களாக. Going down, கீழே செல்வார்களாக. living in purity and secret. அந்தரங்கத்திலே தூய்மையிலே வாழ்வார்களாக. Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.